நடிகர் விஜயோட பிறந்த நாள் 22ஆம் தேதி ஜூன் முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் கள்ளக்குறிச்சி நியூஸ் தான். கள்ளக்குறிச்சியில் வந்து சின்ன சேலம் விஜய் பிறந்த நாள் முன்னிட்டு பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வச்சுருந்தாங்க. இந்த பேனர் வந்து காற்றுல வந்து விழுந்துடுச்சு. ரோட்டில் நடந்து போன ஒரு 10 வயசு சிறுவன் மீது இந்த பேனர் விழுந்துடுச்சு. அந்த டைமில் வந்து ரோட் சைடில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே ஆகலை. பட் பிறந்த நாள் முடிஞ்சும் ஏன் வந்து பேனர் வந்து இன்னும் நீக்கம் செய்யலை? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேனர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் வந்து திருப்பியும் வந்து பேனர் வைக்கிறாங்க? பிறந்த நாள் முடிஞ்சு 3 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பேனர் வந்து அங்கேருந்து எடுக்கலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக மும்பையில் கூட ஒரு பேனர் விழுந்து 8 பேர் ஏதோ இறந்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக பேனர் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. அப்புறம் ஏன் வந்து திருப்பியும் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல. நடிகர் விஜய் வந்து கள்ளக்குறிச்சி ஆல்ரெடி வந்திருந்தார். இந்த விஷசாராய விபத்தில் வந்து பாதிச்சவங்களை பார்க்கறதுக்காக அவர் வந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் போனாங்க. பேனர் அங்கே வைக்கவே கூடாது, பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. அதேமாரி அவங்க பேனர் வச்சு அதுக்கப்புறமேட்டு பிறந்த நாள் முடிஞ்ச உடனே வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவுமே பண்ணல. ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பெரிய விபத்துகளாக மாறிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த நியூஸில் பார்க்கலாம்.